ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டேர்மில் நம்ம 4th லெசன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனோட பார்ட் 1 நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துருங்க. அதில் புலித்தேவர், மக்களின் கிளர்ச்சி, அதுக்கப்புறமே கட்டபொம்மன் இவங்களெல்லாம் கவர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள் மற்றும் தீரன் சின்னமலை, வேலூர் கழகம் இது எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாம் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலு நாச்சியார். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா சிவகங்கை ராஜா முத்துவடுகநாதரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க தன்னுடைய 16 வயதில். ஸோ இவங்க சிவகங்கையின் ராணி. அதுக்கப்புறம் 1772 முத்துவடுகநாதர் ஆட்சி பண்ணிட்டுருக்க சிவகங்கை பகுதி மேலே ஆற்காடு நவாப்பும் முகமது அலியாவும் பிரிட்டிஷ் படைகளும் சேர்ந்து போர் தொடுக்கிறாங்க. அந்த போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்படுறாரு. காளையார் கோவில் போரில் கொல்லப்படுறாரு. ஸோ காளையார் கோவிலுங்கிற இடத்துலையும் முத்துவடுகநாதரை கொண்டுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் அவருடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார் அவங்களோட சேர்ந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருப்பாட்சியில் இருக்கிற கோபால நாயக்கர் அவங்களுக்கு தஞ்சம் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க அங்கே இருந்துக்கிட்டே ஒரு படையை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டுறாங்க. அந்த தற்கொலை படைக்கு சில இவங்களோட நம்பிக்கையான படை தளபதிகளும் குயிலி அப்படிங்கிறவங்களும் தலைமை வகிக்கிறாங்க. மருது சகோதரர்களோட உதவியோட ராணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறாங்க. சிவகங்கை ராணியை தன்னை முடிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் இந்திய அரசி யார், பெண்ணரசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலு நாச்சியார் தான். இவங்க தமிழர்களால் வீரமங்கை மற்றும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படிலாம் இவங்கள அழைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றினா மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் பார்த்திங்கன்னா பொன்னாத்தாள் மற்றும் மூக்கையா பழனியப்பன் இவங்களோட மகன்கள் தான் யாருன்னா மருது சகோதரர்கள். பெரிய மருதுவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெள்ளை மருது அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன மருதுவை மருது பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சின்ன மருது முத்துவடுகநாதருக்கு முத்துவடுகநாதர் இருந்தார் இல்லையா, அதாவது வேலுநாச்சியாரோட மனைவி வேலுநாச்சியாரோட ஹஸ்பண்டு. ஸோ முத்துவடுகநாதர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வேலை செஞ்சவங்க தான் இந்த சின்ன மருது. ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா பணிபுரிஞ்சிட்டு இருக்கும்போது தான் ஆங்கிலேயர்கள் சிவகங்கை மீது போர் தொடுத்து அந்த போரில் தான் முத்துவடுகநாதர் இறந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பெரிய மருது சின்ன மருது 2 பேருமே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு மறுபடியும் சிவகங்கையை மீட்டுக்கிறாங்க. ஸோ சிவகங்கையை மீட்டு பெரிய மருது சிவகங்கைக்கு அரசராகவும் பெரிய மருதுக்கு ஆலோசகராக சின்ன மருதுவும் பொறுப்பேற்றுக்கிறாங்க. ஸோ இவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக நடத்தின வீர நடவடிக்கை காரணமாக இவங்களை சிவகங்கை சிங்கம், அதாவது சின்ன மருதுவை சிவகங்கை சிங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ 18ஆம் நூற்றாண்டில் பிற்பகுதியில் மருது சகோதரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக பல கிளர்ச்சிகளில் ஈடுபடுறாங்க. அதெல்லாம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிவகங்கை மீது ஆற்காடு நவாப்பும் அந்த பிரெஞ்சு படைகளும் ஏன் போர் தொடுத்தாங்க அப்படிங்கிற ரீசன் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் மோதலுக்கான காரணங்கள். மோதலுக்கான காரணங்களில் ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி போன பாட்டில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அவர் இறந்த பிறகு அவருடைய சகோதரர் ஊமைத்துரையும் அவருடைய இன்னொருத்தர் அவர் கூட இருந்திருக்காரு. அவரும் தப்பிச்சு மருது சகோதரர்கிட்ட தான் தஞ்சம் புகுந்திருக்காங்க. மருது சகோதரர்கள் தான் ஊமைத்துறைக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இது ஒரு ரீசன். அந்த ஆங்கிலேயர்கள் மருது சகோதரர்கள் மேலேயும் சிவகங்கை மேலேயும் போர் தொடுக்கிறதுக்கு. இன்னொரு ரீசன் என்னன்னா சிவகங்கை வியாபாரிகள் சங்கம் இருப்பாங்களே, வியாபாரிகள் அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளில் ஆங்கிலேயர்கள் தலையிடுறத அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ இந்த 2 விஷயத்துக்காகவும் ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சு படைகளும் பிரெஞ்சு படைகளும் ஆற்காடு நவாப்பும் சேர்ந்து சிவகங்கையை தாக்கிட்டு வராங்க. ஸோ இதுதான் சிவகங்கையை தாக்கிறதுக்கான ரீசன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தென்னிந்திய கிளர்ச்சி. தென்னிந்திய கிளர்ச்சி எதுலேருந்து எது வரைக்கும் நடக்குதுன்னா 1800 1801 வரைக்கும் நடக்குது. ஸோ 1800 1801 வரைக்கும் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கட்டபொம்மன் இறந்ததுக்கப்புறம் பிப்ரவரி 1801 சகோதரர் ஊமைத்துரையும் சவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு
கட்டபொம்மன் இறந்ததுக்கப்புறம் ஊமைத்துரையும் செவத்தையான்னு ஒருத்தர் இருக்கார், அவரையும் வந்து பாளையங்கோட்டை சிறையில் போட்டுடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, பாளையங்கோட்டை சிறையிலேருந்து போடுறாங்க. ஸோ பாளையங்கோட்டை சிறையிலேருந்து அவங்க 2 பேரும் தப்பிச்சு கமுதிக்கு போகிறாங்க. அங்கேருந்து அவங்களோட சிறுவயல், அதாவது சிறுவயல்ங்கிற இடம் என்ன அப்படின்னா கட்டபொம்மன் ஆட்சி பண்ணார்ல அந்த இடத்தோட தலைநகரம் தான் சிறுவயல். ஸோ அந்த இடத்துக்கு வந்து சின்ன மருதும் பெரிய மருதும் இந்த ஊமைத்துறையும் செவத்தையாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை கொஞ்சம் புனரமைக்கிறாங்க. ஆனாலும் காலின் மிகலே அப்படிங்கிறவனோட தலைமையில் மீண்டும் பாஞ்சாலங்கோட்டையை வந்து ஆங்கிலேயர்கள் பிடிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சகோதரர்கள் சிவகங்கையில் தான் தஞ்சமடைந்து, அதாவது இப்போ பாளையக்கார சகோதரர்கள் இருக்காங்கள, சிவகங்கையில் தஞ்சம் புகுந்திருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு 2 பேர் அங்கே போயிட்டு ஆங்கிலேயர்கள் வந்து மருது சகோதரர்கிட்ட என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் கைது பண்ணி கூட்டிகிட்டு வாங்கன்னு கேட்டிருக்காங்க. மருது சகோதரர்கள் ஒத்துக்கலை. அதனால் கர்னல் அக்னியும் மற்றும் கர்னல் இன்ஸ் 2 பேரும் வந்து மருது சகோதரர்களுக்கு எதிராக ஒரு படையை திரட்டுறாங்க. இப்பாளையக்காரர் போர் அதற்கு முன்னர் நடந்த போர்களை விடவும் மிகவும் அளவில் பெரியதாக இருந்தது. ஸோ பாளையக்காரர்கள் போர் வந்து ஏற்கனவே நடந்திருக்கு. ஸோ இந்த மருது சகோதரர்கள் ப்ளஸ் ஆங்கிலேயர்களுக்கு உண்டான சண்டை வந்து பெரிய அளவில் நடக்குது. இதுக்கு யாரெல்லாம் மருது சகோதரர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு நம்ம பார்க்க போகிறோம். சிவகங்கை மருது சகோதரர்கள், திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மன் மற்றும் மைசூரின் கிருஷ்ணப்ப நாயக்கர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து மருது சகோதரர்கள் சைடு நின்று ஆங்கிலேயருக்கு எதிராக இது பண்ணுறாங்க. ஸோ திருச்சிராப்பள்ளி பிரகடனம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம் அப்படிங்கிற ஒன்றை வந்து 1801ஆம் ஆண்டு மருது சகோதரர்கள் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து சுதந்திர பிரகடனம் என்று அழைக்கப்படுது. ஸோ திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வந்து 1801ஆம் ஆண்டு வெளியிடுறாங்க. இது மருது சகோதரர்களால் வெளியிடப்படுது. சுதந்திர பிரகடனம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த 1801 பிரகடனமே ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியர்கள் வெளியிட்ட முதல் பிரகடனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பிரகடனம் எங்கெங்கெல்லாம் ஒட்டி வைக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா, ஆற்காடு நவாப் இருந்திருப்பால அந்த அரண்மனையிலையும், ப்ளஸ் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் இருக்கே, வைணவ கோயில் இருக்கே, அந்த சுவத்துலேயும் ஒட்ட வச்சுட்டாங்க. ஸோ இதனால் இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துலையும் இருக்கிற இந்தியர்களை வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரட்டுறாங்க. கிட்டத்தட்ட 2000 வீரர்களை திரட்டிட்டாங்க நம்ம இவங்க பாளையக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து. ஆனாலும் என்னாச்சு அப்படின்னா, ஆங்கிலேய படை தான் வெற்றி பெறுது. ஸோ புதுக்கோட்டை, எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூர் மன்னர்களும் ஆங்கிலேயர்களுக்காக ஆதரவித்தனர். ஏன்னா இவங்கெல்லாம் ஆங்கிலேயரோட பிரித்தாளும் கொள்கையினால் இது பண்ணப்பட்டவங்க. ஸோ அதனால் புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் மன்னர்களை ஆங்கிலேயருக்கு ஆதரித்து, ஸோ சில என்னதான் இந்த மருது சகோதரர்கள் வந்து பிரகடனம் திருச்சிராப்பள்ளி பிரகடனம்லாம் வெளியிட்டு பண்ணாலுமே சில இந்தியர்களே வந்து ஆங்கிலேயருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஆங்கிலேய சிவகங்கையை இணைத்தல். ஸோ ஃபைனல் இங்கே தான் இருக்குது. மே 1801 தஞ்சாவூர், திருச்சி பகுதிகள் கிளர்ச்சியாளர்களை வந்து ஆங்கிலேயர்கள் கட்டுப்படுத்திட்டாங்க. ஸோ இப்போ மருது சகோதரர்கள் என்ன தான் ஆனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1801 அவங்க ஆப்வியஸாக வந்து தோற்று போயிட்டாங்க. 1801 அக்டோபர் 24 அப்போது மருது சகோதரர்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்படுறாங்க. ஸோ எந்த கோட்டை? ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூர் கோட்டை. திருப்பத்தூரில் இருக்குது, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்படுறாங்க. அதே டைம் 1801 நவம்பர் 16 அப்போது ஊமைத்துரை செவத்தையான்னு 2 கேரக்டர் இருக்காங்களா. ஊமைத்துரை யார்? கட்டபொம்மனோட தம்பி. அவரும் செவத்தையாவும் சேர்ந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையிலேயே அவங்கள தூக்கிலிடுறாங்க. ஸோ மீதி 73 கிளர்ச்சியாளர்களை நாடு கடத்துகிறாங்க. மேலேயே பார்த்துருப்போம், மலேயா அப்படிங்கிறது வந்து மலேசியா. ஸோ அந்த ஊருக்கு வந்து நாடு கடத்துகிறாங்க. பின்னாளில் இது வேல்சிலச இளவரசர் தீவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. ஸோ வந்து அந்த டைம் கிட்டத்தட்ட 1801னா ஜஸ்ட் ஒரு 200 இயர்ஸ் பிஃபோரில் தான் வந்து சில கிளர்ச்சியாளர்களை நாடுலாம் கடத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே சில வம்சங்கள், இந்திய வம்சங்கள் இருக்குது, பூர்வீகம். ஸோ 1800 மற்றும் 1801ஆம் ஆண்டு கிளர்ச்சி வந்து ஆங்கில ஆவணங்களில் 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு சொன்னாலும் இதுதான் இந்திய தேசிய ஒன்றை வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளமாக இருந்துச்சான். 1801 ஜூலை 31 செய்து கொள்ளப்பட்ட கர்நாடக போர்களில் நடந்த கர்நாடக உடன்படிக்கை மூலயமா ஆங்கிலேயர்கள் டைரக்டான அதிகாரத்தை பெற்றுட்டாங்க. அதாவது இந்தியாவின் மீது அவங்க தமிழ்நாட்டின் மீது நேரடி கட்டுப்பாடை அவங்க
பெற்றுட்டாங்க. பாளையக்காரர்கள் முறையவே நீக்கிட்டாங்க. ஸோ அடுத்து நம்ம தீரன் சின்னமலை பற்றி பார்க்க போகிறோம். தீரன் சின்னமலை வந்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு அருகில் இருக்கிற மேலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு அருகில் உள்ள மேலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கொங்கு நாட்டு பாளையக்காரர், அதாவது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் அப்படின்னு யாருன்னு கேட்பாங்க. ஸோ கொங்கு நாடு அப்படிங்கிறது வந்து சேலம், கோயம்புத்தூர், கரூர் மற்றும் திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களை சேரும். ஸோ இந்த பகுதி ஃபஸ்ட்டு மதுரை நாயக்க அரசின் ஒரு பகுதியாக இருந்துச்சு. அப்புறம் மைசூர் உடையார்களின் ஒரு பகுதியாக இணைக்கப்பட்டது. மைசூர் உடையார்கள் வந்து அவங்களாம் போனதுக்கப்புறம் மைசூர் சுல்தான்களால் கட்டுப்படுத்தப்பட்டது. மறுபடியும் 3ஆம் 4ஆம் மைசூர் போர்கள்லாம் வந்துச்சு இல்லையா. கர்நாடக போர்கள் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் மைசூர் போர்கள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே ஆங்கிலேயருக்கு கீழே வந்துருச்சு. தீரன் சின்னமலை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு இராணுவத்தில் இருந்து நவீன போர் முறைகள் எல்லாம் கற்றுக்கிட்டவர். பிரெஞ்சு இராணுவத்தில் இருந்திருக்காரு. ப்ளஸ் திப்பு சுல்தான் கூட இருந்த ஆங்கிலேய படையை எதிர்த்து போராடி வெற்றியும் பெற்றிருக்காரு. ஸோ இவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து ஆங்கிலேயர்களை தாக்கிறதுக்காக மராத்தியர்கள் ப்ளஸ் மருதுசர்வர்களோட உதவியை பெற முயற்சிக்கும் போது அந்த கூட்டுப்படைகளை வந்து ஆங்கில படைகள் தடுத்து நிறுத்தினால் தீரன் சின்னமலை கோயம்புத்தூர்லேருந்து தனியாக போராட வேண்டியிருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவர் தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடினாலும் இவர் ஓடாநிலை, அரசலூர், காவேரி ஆகிய இடங்களில் வந்து இந்த முறை கொரில்லா போர் முறையை பயன்படுத்தி வந்து வெற்றி பெற்றுட்டார். ஆனால் தீரன் சின்னமலை வந்து எங்கே வந்து அவரோட ஒரு கோட்டையை கட்டினார். அவரோட கோட்டையை கட்டினார்னா ஓடாநிலை அப்படிங்கிற இடத்துல வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராட அங்கே ஒரு கோட்டையை கட்டினவர் யாருன்னா தீரன் சின்னமலை. ஸோ தீரன் சின்னமலை தான் என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதிப் போர் சின்னமலை சமக்காரன் நல்லப்பன் என்பவரால் காட்டி கொடுக்கப்பட்டார். ஸோ சமையல்காரரால் காட்டி கொடுக்கப்பட்டு 1805 சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வேலூர் கழகம்.